எல்லாம் எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லடா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்க கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அவன் எவையும் குளம் தேடி எல்லா நாடி வந்துட்டான், பேர் போல் வாங்கி தருனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பிடுவோனே, மழை போல் நீ வந்து பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்து பறிக்காதப்பா. ஐயா ஓட்டி மகனே கோயம்புத்தூர் இல்லையா, நான் எப்படி இந்த கத்தி மணமால் இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்கனியா குமரி ஆரப்பெருகி நீங்க பட்டியல வந்து நிக்கிறீப்பா. ஒரு வட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு உன்னையும் முடக்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு இன்னைக்கு பொட்டிமான இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு போயிட்டான் இல்லையா. அடியா இன்னைக்கு காரணம் பண்ணி இன்னைக்கு காரியத்தை நடத்தி போட்டாங்க ஐயா. வட்டி முடக்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேயா போச்சு, எடுத்த காரியம் கை கூடாது, தொட்டது தொலங்காது. இன்னைக்கு உன்னையும் முடக்கி வட்டியும் முடக்கி என் வட்டியில வந்து நிறுத்தி இன்னைக்கு வேடிக்கை பார்த்துருந்தப்பா உண்டா இல்லையா. மீட்டு கொடுத்து காரியத்தை காப்பாத்தி எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டு நிக்கிறேன். கல்யாண காரியமும் தவணையாவே போய்கிட்டு இருக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, ஆளாமரமா தலையை வச்சு இந்த வட்டியில் உன்னை வாழ வச்சு தர வேண்டியது எம்போது. என் வட்டிக்கு 3 வாரம் வேண்டாம், வர்ற வாரம் வந்து முறை செலுத்தி முறை பாயிட்டு போ. 3 அமாவாசை வந்து கையேந்திட்டு போ. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறப்போ அடுத்த அமாவாசைக்குள்ள உனக்கு மாற்றம் கொடுத்து நான் சொன்ன கருவுக்குள்ள ஆழமன் தலைமை தொழிலும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி காரியத்தையும் பிடிச்சு கொடுத்தார். இது சத்தியவா சொன்னது நசுமா போடு. அடியா கங்கண காரியத்துக்கு வந்து என் பட்டியல வந்து கையெழுத்தி நிக்குதப்பா. அதே மாதிரி செல்வாக்குக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. ஒண்ணு கலங்க வேண்டாம், என்னை நம்பி வந்து நில்லு. நான் சொன்ன கெடுவுக்கு காரியத்தை முடிச்சு கலசு தொடிக்கிற மாதிரி சோழிச்சு நிற்கிறது. இது சத்தியவா. அடியா தாயி ஓட்டிபாக இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மணமால் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறோம், அதே மாதிரி அக்னியா குதிரி ஆறாப்பறி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியாயா. இன்னைக்கு பட்டி அத்தனை இருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் மடங்கி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு போயிடுதப்பா உண்டாலியா. இன்னைக்கு தொழிலும் இல்லை, வியாபாரம் இல்லை, இன்னைக்கு செல்வாக்கு இல்லையாயே. இன்னைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து நிக்குது, சுமை இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல வந்து நின்று இது எல்லாம் முடிச்சு கொடுத்து என்னை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம், நாங்க இருக்கிறப்ப நானுக்கு தகிரிமா நின்று கட்டை உடைச்சு காப்பாத்தி ஒட்டி தை மாசத்தோட தடம் போட்டு கொடுத்தா தடம் போட்டு கொடுத்து அத்தனைக்கு பேர் வாங்கி கொடுத்துனா எனக்கு என்ன பண்றேன். தொழிலுக்கு வச்சுக்கா ஐயா, நீ என்ன பண்றையோ பண்ணு எனக்கு என்ற மக்களுக்கு பசியாக்கும். ஐயா ஒண்ணு கலங்க வேண்டாம், இந்த வாழ்த்துக்கிறப்ப நான் இருக்கிறேன். கை மாத்தி கை பிடிச்சு போடலாம், புரிஞ்சுதா. அதே மாதிரி நினைச்சதே முடிச்சு கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. அட்டைக்கு அகலாம் ஆண்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. தை மாசம் தடை போட்டு கொடுத்துறேன், நம்மளதையுமே வித்து கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தேன், புரிஞ்சுதா. சோமனூர் இல்லையா, சோமனூர் வந்து எப்படி இப்படி வந்து எப்படி உண்டா இல்லையா. கருப்ப பொய்ய சொல்றான்னு சொல்லுவோம். ஐயா முடக்கி போட்டாங்கப்பா, பட்டி முடக்கி நீ கட்டத்தை கச்சேரி வீதியில் விட்டுட்டாங்கப்பா. தலைக்கு மேல சுமை சேர்ந்து 4 பக்கம் ஈட்டி பாயுது. இன்னைக்கு அந்த சிக்கலை மூட்டுறதுக்கு உடச்ச வேஷம் கேளு. நீ சிக்கலை பாத்திர தொழிலப்பா, இந்த தொழில் முடங்கி நிக்குது இல்லையா. மறுபடியும் பேச மாட்டேங்கிறேன். இந்த தொழில் கட்டில போட்டு நிக்குது, பாத்திர தொழில் இல்லையா. இதை மீட்டு கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிறேன். அந்த சிக்கலை மீட்டுறதுக்காக ஒரு பூமியை வித்து காசை பண்ணி கடனை அடைச்சு காப்பாற்றி போடு அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா. அதுவும் விற்க முடியல, தவணையாவே போய்கிட்டு இருக்குது. இல்லமும் தடுமாறி. ஒன்னும் பயப்பட வேண்டாம், காயின் அப்புறமா நான் இருக்கிறேன். கட்ட வர்ற வாரம் உடைக்கிறேன். வர்ற வாரம் என் பட்டியல வந்து 3 வாரம் 3 அமாவாசை வரும் முடியுமா. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அப்படி நல்லெண்ணெய், அது போக விற்க வேண்டிய இடத்துல மண் ஒரு துளி எடுத்து மஞ்சத்தில் கட்டி என் பட்டியல கொண்டு முறைச்சி மருந்து பயன் போடு. கட்டை உடைக்கிறேன். கட்டை உடைச்சு தொழிலும் பெருக்கிறேன், செல்வாக்கியும் பெருக்கிறேன், பேர் வாங்கி புரிஞ்சுதா. கவலைப்பட வேண்டாம், ஓ நான் இருக்கிறோம். ஐயா உனக்கு கட்ட உடைச்சாச்சு, ஆனாமரம் தான் இருக்கும். ஊட்டி ஊட்டி
ஐயா அட கொட்டி மகனை இன்னைக்கு உள்ள அழுது வெளியே நிக்கிறியா உண்டாசியதாயி இன்னைக்கு பட்டியல எல்லாமே எத்தா கையா போகுது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டா. இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற. கடன் அடைக்க முடியல. பேர் வாங்கி கொடு. தொழிலும் அப்படித்தான். ஒரு நேரம் இருக்குது ஒரு நேரம் இல்ல. இன்னைக்கு சொந்த தொழில் புத்தக கேட்டு வந்து நிக்கிற. அது போக கூட பிறந்த கண்ணுக்கு கங்கணகாரியா கவுந்துட்டே போகுது. அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையா? ஓட்டி மகன ஒண்ணு கலங்க வேண்டாம் மாயா. என்னை நம்பி வந்து நிக்கிற. எல்லளவு மங்கமலாம் தொழிலை மீட்டு செல்வாக்கை மீட்டு சொந்த தொழில் அனுப்பிச்சா புரிஞ்சுதா? அதுல இருந்து வருமானத்தை கொடுத்து கடனை அனுப்பிச்சு பண்ணலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி சொத்து கையிட்டு போயிருமா கையிட்டு போகாதான்னு பயந்து போகாது. மீட்டு கொடுத்துருநாயா. என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரணும் முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முறதலி போயிட்டு போ. வர்ற வாரம் கட்டை உடைக்கிற. தொழில ஒரு நிலையா உட்கார வைக்கிற. வருமானத்தை கொஞ்சம் பெருக்கிற. தை முடியறதுக்குள்ளே ஒரு மாற்றம். போ அடியா தொழில் முறைக்கும் போட்டி கல்யாணக்காரியும் தவிர்த்து வருதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. தொழில் முறையில சிக்கல் வராதாயா. அதே இடத்துல உட்கார வச்சு பேர் வாங்கி தந்துடுறேன். அதே மாதிரி கங்கணக்காரி தை மாசம் போட்டுருவாயா. கடன் போட்டு கொடுத்துருவேன். அது போட்டு பயந்துட்டு கிடக்காத. புரிஞ்சுதா? வேலைக்கு ஆபத்து வந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் வராது. புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்து கையேந்திட்டீங்களா என்கிட்ட வந்து போட்டுட்டீங்களா ஓ நல்ல செய்தி வருது. தொழில் உட்கார வச்சிடறேன். அதே மாதிரி கங்கணக்காரிக்கு பிடிச்சு கொடுத்துறேன். இந்த புடிச்சுக்கோ வாதாய் போ வரம்பா. ஐயா தாயே ஓட்டினால நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெரிய வந்து நிக்கிறியா ஐயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் மொண்டிக்கெட்ல போட்டு நிக்குது. உடச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா? தாயே இன்னைக்கு இல்ல மத்தனை நிம்மதி இல்லாத நிக்குதாயா. இன்னைக்கு பெத்த கண்ணு பங்க போட்டுட்டு கிடக்குது. உண்டா இல்லையா? இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. ஒரே நிமிஷம் நல்லா அந்த மறு நிமிஷம் முடங்கி நிக்குது. பொன்னால நல்லது பண்ணி கொடுத்து கல்யாண காரியத்தை நடத்தி எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா தாயே? தாயி செய்வனையோ மந்திரமோ மாயமோ இல்லையாயா. ஒரு இழப்புன்ற பட்டியலில் நடந்ததாயா. இல்லையா? ஒரு இழப்பு ஒரு மரணம் ஒண்ணு நடந்தது. அந்த மரணத்தினால பொண்ணா மனசுட்டு இன்னைக்கு வாழ்வா சாவான்னு சொல்லி அவருக்கு வாழ்றதுக்கே பிரியம் இல்லையா. புரிஞ்சுட்டியா? மறைச்சே பேசுறேன் கிடைக்கல. வாழ்றதுக்கே பிரியம் இல்லாம போறா வர்றா என்னமோ பண்ணிட்டு திரியிறான். உண்டா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமாயா. ஆழாமரம் தலைமா தலை வச்சு சந்தனம் ஜவ்வாதமும் பட்டியை மறக்க வைக்கிறேன். இது சத்திய பாட்டு. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அந்த அளவுக்கு பாசம். புரிஞ்சுதா? சரி என் பட்டிக்கு நீயே வர்ற வாரம் முரசொலிக்கு போயிடு. 3 அமாவாசை வரும். புரிஞ்சுதா? வாரம் வேண்டாம். பொண்ணா தனியா வந்து என்ன வர்ற வாரம் பூச சாமானத்தோடு 9 கனி அரைப்படி நல்லெண்ணதாயி என் பட்டியல வந்து முறை செலுத்தி முறதலுக்கு வாங்கிட்டு போ. வர்ற வாரம் சில மாற்றத்தை கொடுக்கனாயா. அமாவாசை முடிக்கிற தங்க விக்கிற மாட்டேன் அங்கச்சு உன்ற பொண்ணா நம்ம கையில ஒப்படைக்கனாயா. அதே மாதிரி அரமணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்ற பட்டி நிறகலசனம் வச்சு காப்பாத்தினாயா. அப்படி காப்பாத்தி கொடுக்க காசு பணத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்லையா. புரிஞ்சுதா? காசு பணத்துக்கு வேலையில் எனக்கு பச்சை ரத்தா எனக்கு பஞ்சாமிரதமா மடக்கோன்னு பொன்னாளுடைய உயிரை காப்பாத்தி உன்ற சிக்கலை முடிச்சு காப்பாத்தி கொடுத்துட்டு அப்படின்ட்டா. புரிஞ்சுதா தாயி? நீ எத்தனையோ பக்கம் போனில்ல. எத்தனையோ பக்கம் வந்து ஒரு பக்கம் காரியம் நடக்கல. என்னை நம்பி வந்தாச்சு. தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். வர்ற வாரத்துல மாற்றம் தர்றேன். அமாவாசைக்குள்ள நல்லபடியா முடிச்சு இந்த பட்டியல கொண்டு நிறுத்திட்டேன்னா எனக்கு மேலே கேட்ட திருநாள் அன்னைக்கு உச்சி 11 மணி நேரத்துக்கு நான் மேல்பாறை நேரி நெஞ்ச பிறந்து ஈரலை பிடிச்சி திம்பனாயா பார்த்து அழகு தாயி அதுக்கு பொங்க காமிச்சு எனக்கு பூசை கொடுத்து என்னை நாயுடு பேர மக்கள் அத்தனை பேருக்கு பசியா இருக்கும். இதுதான் அதாவது சோறு வர மாட்டியா. ஒண்ணும் கலங்க வேண்டாம். இந்த கருப்பை நான் இருக்கிறனாயா தாயே ஓதாய் ஆழமரம் திறமை கழிச்சு பட்டி விளங்க வைக்கிற. பிடிச்சோ நான் சொன்னதெல்லாம் நெசமா பையா போதாய். ஒன்னு அடுத்த ரசம் போட்டு குடிச்சுக்க சொல்லு. எல்லாருமே ஒன்னா வீட்டு முன்னாடி கட்டிடு. ஒன்ன 4ஆவது சாப்பிட்டு அதை சுத்தி வீசி போ.
தாயே ஒட்டி மகள இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையிலேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறாயா இன்னைக்கு இல்லமுண்டு மரபுள்ள பேசிட்டா மரபு ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா இன்னைக்கு இல்லமும் தருமாறி உள்ளமும் தருமாறி இன்னைக்கு சமாளிக்க முடியாம இன்னைக்கு சமாளிப்புக்கு விட கொடுத்து காரியத்தை காப்பாற்றணும்னு ஒரு கேட்டு ஒண்ணு கலங்க வேண்டாம் நான் இருக்கிற அக்னிமாரு எந்த வந்து குறையில்லாம பாதுகாப்பு பண்ணி கொடுத்தாயா இது சத்திய வாக்கு எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் முறையா முறைப்போட்டு கும்பிட்டியா கோயம்புத்தூர் இல்லையா அந்த ஆயாலே விடாது கும்பிடுதாயி நான் இருக்கிறேன் என்னாலும் அதாக்கி காட்டி விட்டுட்டேன் புரிஞ்சுதா மீட்டு கொடுத்தனாயா என் பட்டிக்கு நீயும் அப்படித்தான் வர்ற வாரம் முறை செலுத்தி 3 அமாவாசை பட்டியல வந்து கையெழுத்து போதாயி வர்ற வாரத்துல கட்டு உடைக்கிறனாயா 3 அமாவாசைக்குள்ள முத்து போட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தனாயா உனக்கு அரண்மனை அமைச்சு கொடுக்கறனாயா புரிஞ்சுதா இத பிடிச்சுக்கா போ நான் வரேன் ஒன்னா கோட்டி மகளா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையிலேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா உங்க பட்டி அத்தனைக்கு இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது சாணேர்னா முளைஞ்சு இருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லானு போனா பொல்லானு வருது இல்லத்துக்குள்ள நோவு நொடி ஒரு பக்கம் செல்வா அது 10 பணம் கூட வராதப்பா 10 பணம் வந்தா 20 பணம் தண்டம் வந்து நிக்கு மொத்தத்தை சொல்ல போனா உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்குதாயா புரியுதா தாயே இதெல்லாம் வந்து சிக்கல் பண்ணி போட்டாங்க புரிஞ்சுதா கால சுத்திரவாம்பே கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு கட்டா தடுத்து கச்சேரி மீது விட்டுடுதப்பா இல்லத்துக்குள்ள ஆறுமே இருக்க முடியாது நோவு முன்னாடி மீளாது 10 பணம் வந்து தங்காது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் நிம்மதி இல்லாதான் நிக்குமப்பா புரிஞ்சுட்டியா பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதாயா இந்த 2 ஆண்டு காலமா படிப்படியா படுக்கி இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்குது ஊருக்கு ஏற முடிஞ்சுட்டு இந்த தங்கத்தை காப்பாற்றி கொடுனாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் புரிஞ்சுதா ஒன்னாலும் அப்படித்தான் ஒண்ணு கலங்க வேண்டாம் சிலதெல்லாம் உடைக்க வேண்டாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் வீட்டுக்கு பாதுகாத்து காப்பாற்றி கொடுத்தாயா என் பட்டிக்கு நீயும் அப்படித்தான் வர்ற வாரம் வந்து கோயம்புத்தூர் சரியா வர்ற வாரம் என் பட்டியில வந்து கையேந்திட்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கி போச்சல்லப்பா 3 அமாவாசை வந்து நிக்கணுமப்பா வாரக்கடு வா இச்சனாரி பொண்ணையா போயிட்டு வா ஒரு ரெட்டு போய் கையேந்தி புரிஞ்சுதா வந்து நிக்கிறான் பாரு முன்னாடி தும்பிக்கையை போட்டுட்டு என்ன போய் கையேந்திட்டு வா மத்ததை நான் பாத்துக்கிறேன்னாய எல்லாரும் மங்களம் வர்ற வாரம் கட்ட உடைச்சப்பா மாசக்கெடு முடியதுக்குள்ளாரி பட்டிக்கு மாற்றம் கொடுத்து ஆலாமரம் தலையை வச்சு நான் அள்ளிக்கொட்டி அம்மாரம் போட்டு அத்தனை நோமி நீக்கி இல்லத்துக்கு இருக்கிற சிக்கல் வெளியே சொல்ல முடியாது முடிச்சு கொடுத்தாரு முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு உசு புரிஞ்சுதா வேலைக்கு மேலே எங்க குழந்தை திரும்ப புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் பசி ஆச்சு போறோம் எங்க மக்களுக்கு சோறு போட மாட்டியா இந்த காய் நான் பாத்துக்கிறேன் போ நான் வரேன் இந்த பொண்ண இந்த பொண்ண இந்த பொண்ணாளுக்கு இதைய அறுத்து ரசம் போட்டு கொடுத்துருங்கப்பா சொல்லி மேல் கைகள்லாம் தேய்ச்சி தண்ணி காத்து போட்டு மாத்துக்கிறேன் போடு அதே மாதிரி குழப்பத்தில் நிக்குது குழப்பத்துக்கு விட கொடுத்து ஊர்ல ஆளுது வெளிச்சிருச்சு தாய் அப்புறமா நானுக்கு தகுதிமாலே குறமீட்டு கொடுக்கறப்பா புரிஞ்சுதா குறமீட்டு ஒட்டி போக பட்டிக்குள்ள அத்தனைக்குமே இன்னைக்கு நான் எப்படி அலங்காரமா நிக்கணும் அதே அலங்காரத்துக்கு காமிக்கிறனாயா அட பாட்டி பேருக்கு பால் பொங்குது இப்படி வா ஏதோ பத்தியும் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம் கருப்ப நான் இருக்கிற பாட்டி பேருக்கு பால் பொங்குது போ புரிஞ்சுதா உனக்கும் அப்படித்தான் போய் என்ற அடியா ஒரு குறிப்பு சொன்னா அது பிரகாரம் நடப்போம் அடியா தாயி தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல நீ பட்டி அத்தனைக்கு 4 பக்கம் ஈட்டி பாயுது இதுல இருந்து மீட்டு என்னை காப்பாத்தி பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா சமாளிக்க முடியல நீ சொத்தை வித்து போடலாமா சொத்தை வித்து நீ கடன் அடைச்சு போடலாம் இல்லத்துக்குள்ள எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிற அதே மாதிரி வெள்ளாம வாய்ச்சல் அத்தனையும் முடங்கி நிக்குது உனக்கு சொன்னாயா புரிஞ்சுதா அடியா இது மொண்டிக்கட்டுல போட்டாங்க புரிஞ்சுதா
கால சுத்தரமாவே கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணு சமாளிக்க முடியல இல்லையா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, விடையே கிடைக்கல இல்லையா. நானுக்கும் தகரிமான் இல்ல, என்னை நம்பி வந்துட்டீங்களா. இன்னைக்கு வெடிஞ்சு வெடியாத நேரம் இல்ல வந்து சேரனப்பா, சுத்தவட்டமா வச்சுக்கோ. நான் வர்றதுக்கு அடையாளம் கெவிலி சத்தம் கேக்கு என்ன வந்தவாடி அடிக்குமாயா. அதே மாதிரி வேட்டைக்காரன் கத்துவா, புரிஞ்சுதா. இதுதான் அடையாளம். ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் வந்துட்டு போ, பைக்கு கூடாது. என்ன எடுத்து வீசிட்டு வருவனாயா. 4ஆம் மரம் தலை வச்சு சொத்தை டிக்காம கடன் அடைச்சு தரேன் பாரு. எப்படி தர்றேங்கிறத பாத்துக்குவேன். சொத்து கைவிட வேண்டாமாயா, சொத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி 2 தங்கமும் அங்களா பட்டுட்டு நிக்குது. வேண்டாமாயா, மீட்டு கொடுத்துறேன், கடனை அடைச்சு கொடுத்துறேன். எனக்கு எடுத்து பாசியாத்தி என்ற மக்களுக்கும் பசியாத்திரும், புரிஞ்சுதா. உனக்கு கலங்க வேண்டாம். இது சத்தியவாக்காயா. வெடிச்சு வெடியாத நேரம் இல்ல வந்து சேர்ந்துருவேன். வந்து விளையாட்டுட்டு வந்துருவனாயா. வார எப்படி மாற்றம் தெரியுது. இத புடிச்சுக்கோ, இத புடிச்சுக்கப்பா. எப்படி வேணாலும் மன்னிக்க இருந்தா எனக்கு குற்றாதே தாயே. வீட்டுக்காரனுடைய சொத்து வரவனே, நோவனோடி நீங்கவனே, மத்திரை தடுமாறி நிக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்க. கலங்க வேண்டாமாயா. எல்லாரும் மங்கமெல்லாம் முதல் நோவு நொடிக்கு முழுங்க. நோவு நொடி நல்ல நொடி கொடுத்தனாயா. அதே மாதிரி சொத்தை வித்து போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன் செய்தியா. முதல்ல அது ஒரு வாடகை கொடு. வாடகை கூட்டு. நீ அந்த வீட்டுல இருக்கிறியப்பா, முதல்ல அங்கிருந்து வெளியே வா, புரியுதா. 4 பக்கம் பானம் போடுறாங்க. பானம் புரிஞ்சுக்கோ, மரபொருள சொல்றேன். அதனால நீ அங்கிருந்து வெளியே வா. வெளியே வந்து வேற வாடகை வீட்டுல இரு, புரிஞ்சுதா. அங்க வாடகைக்கு வெயி சில மாற்றம் தருவேன். 90 நாள் முடிச்சு கொடுத்துறோம். சொன்னது புரிஞ்சுதா. தாயே, போட்டி மகள, பெத்த கண்ணுக்கு கை கால சிக்கலு அப்படின்னு வந்து நோவு நொடி வந்து கேட்டுயா. நல்லது பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நல்லது பண்ணி கொடுத்தா கையெல்லாம் மடங்குதா, விரல் மடங்குது, விரல் நிமிந்தாச்சு, புரிஞ்சுதா. எத்தனை மருத்துவம், எத்தனை பக்கம் போச்சு, நல்லது பண்ண முடியல. என்னை நம்பி வந்து நின்னையா. 2 அமாவாசையில முடிச்சாச்சு இல்லையா. அது போக ஒரு பயப்பட்டுட்டு வந்து கேட்கறேன். சொத்து பிரச்சனை குறைச்சு பேசிட்டா, மறைச்ச பேசிட. சொத்து பிரச்சனையாயா. இந்த சொத்து பிரச்சனையில உள்ள ஒரு குட்டுக்குள்ள ஒரு குட்டுல இருந்தது ஒண்ணு விலைக்கு போயிடுது. மரவா சொல்றேன் கேட்டு. ஒரு குட்டான் என்னது, ஒரு குட்டு விட்டு அக்கட்டால போயிடுது. அது போனாவே பலி வாங்குது இல்லையா. அது போனாவே பலி வாங்குது. போனாவே பலி வாங்குது. அந்த மாதிரி போனவர் இது வரைக்கும் 6 தடவை போயிருக்குதாயா. 6 பேர்த்த பலி வாங்கிடு. புரிஞ்சுதா. போனோம்னா அதுதான் வேலையே, புரிஞ்சுதா. இந்த தடவை போயிடுது. போயிட்டு வர்றதுக்குள்ளார ஏதாவது ஆயிருமா அப்படின்னு பயந்துட்டு வந்து நிக்கிறேன். ஆயிருக்குமாயா. இந்த கருப்புங்கிட்ட வந்து நின்னுட்டேன், புரிஞ்சுட்டியா. உன்னை இழந்து நிக்குது இல்லையா. ஒண்ணு கலங்க வேண்டாம். கருப்பு கிட்ட என்ன கிட்ட வந்து நின்றுட்டீங்களா. தாய் தோப்பனமா இருக்கிறனாயா. இதோட இந்த தலை முடிச்சு கொடுத்துருப்போம், புரிஞ்சுதா. யாருக்குமே எந்த இடத்துல வரக்கூடாது. ஒன்னா இதை பண்ணுவோம், அதை விளக்குவேன், புரிஞ்சுதா. அதான் உடச்சு பேச மாட்டேன். என் பொறுப்புல விட்டு ஒண்ணும் வராதாயா. நான் இருக்கிற சத்தியவா. இந்த இது முன்னாடி கட்டிடு. இது தேவாதி போட்டா கிட்ட வச்சிரு. இதை அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கா. நான் சேப்பி வீசிடு. இதா போ. எப்படி பண்றே பண்ணி பொண்ணால கொண்டு சேர்த்து தண்ணி பார்த்து வா. படிப்பு குடிச்சுக்கப்பா. அடியா தாயி
போட்டி மரம் நான் எப்படி இந்த கத்தி முனைமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பறிக்கு இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிறியப்பா பட்டியல் இன்னைக்கு நோவு நொடி மீள மாட்டேங்குது எத்தனையோ தேவாதிக்கிட்டு போயாச்சு எத்தனையோ மருத்துவத்துக்கு போயாச்சு மருத்துவ சம்பந்தமா உலகம் போன சுத்தியாச்சு நோவு நல்லது பண்ண முடியல அங்க போனா இதை சொல்றாங்க அங்க போனா அதை சொல்றாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லி பயந்து வந்து நின்னு இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்னை பயந்து வந்து என்ற உசரை காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டு இல்லையா தாயி இது நோவும் அல்ல நொடியும் அல்ல புரிஞ்சுட்டியா இது வேற சமாச்சாரமாயா அடியானுக்கு அடியானுடைய புத்தியே இருக்காது புரியுதா ஒரு நிமிஷம் மட்டும் பாம்பு சேர்ற மாதிரி சீருவேன் இல்லையா அடியாம தப்பு இல்லையா இது காரணம் வேற புரியுது அதே மாதிரி தொழில் முறையிலையும் அப்படித்தான் ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமா தான் நிக்கி இதை போய் யாருகிட்ட பேசாலும் தப்பா போயிருமாயா புரியுதா இல்லத்துக்குள்ள தூக்கம் வராது அது போக இருதயத்துல அடி அங்க அடி இங்க அடின்னு அதெல்லாம் உடைக்க வேண்டாம் புரியுதா இந்த மாதிரி பல சிக்கல் இன்னைக்கு பொம்மையாட்ட வந்து நிக்குதப்பா என்ற தங்கா இந்த பொம்மையை காப்பாத்தி உசுறு கொடுத்து கடமாட விடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் 2 பேரும் இல்லையா இப்பவும் ஜனம் கேட்டுக்க உனக்கு நோவல் புரியுதா கடை வழியில இன்னைக்கு சிக்கல் செய்வனே ஒண்டிக்கட்டுல போட்டாங்க அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா கடை வழியில மாட்டுறது நேரம் கட்ட நேரம் வந்த போது புளிய மரம் அதெல்லாம் உடைக்க வேண்டாம் புளி மரத்துக்கிட்ட வரும்போது சார்ந்ததப்பா என்ன இதை மீட்டு காப்பாத்தி உன்னை தங்க வைக்கிறமா டலங்கச்சு இதே பட்டியல் நிறுத்தினாயா இது சத்திய வாக்கு நான் சொல்றவங்களுக்கு வரணுமே வர முடியுமா என் வட்டிக்கு வர்ற வாரம் கொண்டு முறை செலுத்தி முறதொலி பயன்போம் 4 அமாவாசை வந்து நிற்போம் புரிஞ்சுதா தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாம் 4 அமாவாசைக்குள்ள வர்ற வாரம் கட்டை உடைக்கிறப்பா கட்டை உடைச்சு நடுக்கு நட வீட்டு கொடுத்து 4 அமாவாசையில உனக்கு தங்க வைக்கிறமா டலங்கரிச்சு இதே பட்டியல நிறுத்தி நான் வாழ வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னை கருப்பன் நம்பு இல்ல அப்படின்னா என்னை பொய்ச்சாமி நினைச்சுட்டான் புரியுதா கலங்க வேண்டாமாயா நான் இருக்கிற தகரிமாப்பா வீட்டுக்கு கொடுத்துறேன் இந்த ஐயா இத மென்னு தின்னு முழுகி போறோம் இங்கேயே இதாயி தொடக்கூடாது இது அடுத்து ரசம் போட்டு எல்லாருமே குடிச்சுக்கோ உடனே வந்து 4ஆவது சாப் தொடச்சால சுத்தி வீசிடும் புரிஞ்சுதா தாயி எங்க போய் விட கிடைக்கல விட நான் கொடுத்துட்டேன் வீட்டுக்கு கொடுத்துறேன் போ வரணும் தாயே பெத்த கண்ணு நீ கை கடங்க மாட்டேங்குது இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனைமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு இல்லம் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு இன்னைக்கு பர்டிகுலர் பெத்த கண்ணு இன்னைக்கு ஆகாத பழக்கத்துல அடிமையா இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு அதை வந்து மீட்டு கொடுத்து காப்பாத்தி காரியத்தை நல்ல காரியத்துக்கு மீட்டு கொடுன்னு ஒரு கேள்வி கேட்கிறியாயா இதான் இல்லையா அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதியே இல்லையாயா இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேள்வி அடைக்க ஒட்டிக்கலாம் தகுதிமா புரிஞ்சுதா அவனுக்கு ஆயுச கொடுத்து அந்த அலங்கோலத்தை வந்து மீட்டு கொடுத்து உன்னோட பட்டி பெருகுதாயா புரிஞ்சுதா இது சத்திய பாட்டு புரிஞ்சுதா குப்பி என்ன ஒரு ஆண்டாவாதி கும்பிட்டியா மீஸ்காரன என்னையாட்டா கும்பிடு கூடாத கும்பிடு புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாமாயா என் வட்டிக்கு நீயும் அப்படித்தான் வாரம் வர வேண்டாம் வர்ற வாரம் வந்து என்கிட்ட முறை சொல்லிட்டு போ 3 அமாவாசை வந்து என் பட்டியல் புரிஞ்சுதா 3 அமாவாசை வந்து என் பட்டியல் நின்று பேர் வாங்கி உன்னை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு புரிஞ்சுதா உங்க அடியானுடைய உயிரை காப்பாத்தி இதே பட்டியல வாழ வச்சு தங்க வைக்கிற மாட்டேன் அங்க அப்படின்னா எனக்கு உசுறு போசு கொடுத்து எனக்கு பச்சரத்தம் கொடுக்கணுமாயா பச்சரத்தம் கொடுத்து என்ற மக்களுக்கு பசியாக்கும் இதுதான் நான் கேட்கிறேன் வர்ற வாரம் பூசு சாமான் கூட 9 கனி 6 படி நல்லெண்ணெய் புரிஞ்சுதா 20 சந்தன வில்லையோட வந்து எங்கிட்ட முறை செலுத்தி முறை வாங்கிட்டு போ இந்த பாலத்துக்கு இருப்ப இந்த வட்டியில வர்ற வாரம் வந்து நிக்கிறனாயா அவனுக்கு இந்த 8 நாளுக்குள்ள சில குழப்பத்தை கொடுப்பேன் நீ பயந்து கூடாது புரிஞ்சுதா மத்ததை நான் பார்த்தேன் இந்த பட்டியல ஒண்ணு நிறுத்தினாயா இது சத்தியவாக்கு போ அவனுக்கு ஒண்ணு அறுத்து ரசம் போட்டு கொடுத்துரு ஒரு தலதேச தனி வச்சு அடியானுக்கு தொழில் முறையில் இன்னைக்கு மாற்றம் கொடுக்கணும் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அதே மாதிரி கங்கணகாரிக்கு முடிச்சு கொடுக்கணும் இது அப்பகிட்ட போனாதான் வேலையாது அப்படின்னு வந்து என்கிட்ட முறை போட்டுட்டு நிக்கிறேன் தாய் இங்கதான் வந்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிற அந்த வேலை செய்யற பக்கம் சரி உங்கட்டையும் சரி கீரி பாம்பு மாத்தா இருப்பா இல்லையா அப்ப வந்து அது எல்லாம் என்ன மிரட்டுறாங்க பிடிக்கிறாங்கன்னு எப்படி ஏன்னா எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போகணும் இல்லையா நான் தான் சொல்றேன் ஊரோட ஒத்துப்போ புரிஞ்சுதா அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்கிற பக்கம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் நீ மேல நிக்கிற அப்படின்னு நின்னா எல்லாத்தையும் மிரட்டு எப்படி மிரட்டக்கூடாது புரிஞ்சுதா சரி
தொழில் முறையில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துறேன். புரிஞ்சுதா? தொழில முன்னேற்றத்தை கொடுத்து நான் தப்பு சொல்லல, கொஞ்சம் கோபத்துக்கு புரிஞ்சுதா? கோபத்தை குறைச்சுக்க. அதே பட்டியல நீ அங்க இங்கெல்லாம் திசையை மாத்தாத. அதுலயே உன்னை அரண்மனையில் கொண்டு உட்கார வச்சாங்க. கையில கல்யாணம் கட்டிய நீ எங்கேயும் மலையாடு தொலாவிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே பக்கமா இருக்குதா அங்க. புரியுதா? அங்க இங்க திருப்பூர்ல இல்ல, அங்க நெருக்கத்திலேயே இருக்குது. அடையாளம் காமிக்கிற போய் முடிச்சுக்கோ. தொழிலுக்கு தகுதி இந்தா எப்படி வேணும் பண்ணி. ஐயா ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் சொன்னதத்தையும் மனசுல வாங்கிட்டீங்களா? மீட்டு போடலாம். நாங்க கருப்ப போட்டிமாக இன்னைக்கு அடையாளம் போடுற பாரு. என்ன கருப்பனுடைய உத்து. அதே மாதிரி இந்த பாலத்து கருப்பு போட்டு இதே சந்தோஷம் பிரியத்தோட கொண்டு நிறுத்தப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். நடத்தி கொடுக்கற என்ற பங்காளியினுடைய ஆட்டா பாத்துக்குவே எப்படின்னு இந்த புடிச்சுக்கோ. இத நீ வச்சுக்கோ. இதாடியா இத நீ வச்சுக்கோ. இது ஒரு கனிய பலி கொடுத்து ரெண்டா அறுத்து செகப்பு தொடச்சு இதில் புளிஞ்சுட்டு எடுத்து பக்கமே கொண்டு விசிறியது. மற்றது நானாச்சு அவனாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவா. மகாமணியும் மீசியை முறிக்கிடுவா. என்னென்னமோ நடக்கு. அமைதியா நிக்கணும். புரிஞ்சுட்டியா? அதே மாதிரி அந்த ஆலயத்துல ஒரு மரத்தை வெட்டி போட்டாங்க இல்லையா? அவன் விளையாண்டுட்டு இருந்த மரம் இன்னைக்கு சூடு இல்லாத போயிடுச்சு. அந்த மரம் தலையிடப்பா. நான் தலையை வைக்கிறேன். புரிஞ்சுதா? அதே இடத்துல அடையாளம் போட்டு தலையை வச்சா என் பேரை சொல்லணும். புரிஞ்சுதா? ஒரு கலங்க வேண்டாம். ஓ நான் வர்றேன், வந்து கையெழுத்திட்டு போ. வார இப்போ மாற்றம் எப்படி வருதுன்னு பாரு. அதே மாதிரி தடை உடச்சே பேசலாமா? தடை விட மாட்டேன்னு சொல்றான் பாரு. அவன் கதறிட்டு வந்து உங்கள்கிட்ட உள்ள கோயில் திருவிழாவை நடத்தி எங்கன்னா அங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லி உத்தரவு விட்டு அதுக்கு எழுதியே கொடுத்துருவோம். முடிச்சு கொடுத்துருப்போம். போய் வரணும். தாயே போட்டி வாழ இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாத்தியா? அதே மணிக்கு அக்னியா குப்பி ஆறாப்பறி வந்து நிக்கிறியா? இந்த வட்டி அத்தனை இருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி தலைக்கு மேல சும சேர்ந்து சுமை மிரகல் வழி தெரியாம உன்னையும் முடக்கி உன்ற பட்டியை முடக்கி போட்டாங்கயா. புரிஞ்சுதா? அரமனை கட்டுன அந்த அரமனையில பொறாம வந்துருதாயா. புரிஞ்சுதா? பொறாம வந்து போட்டி பொறாமையில இந்த பொண்ணான போட்ட சரியா போயிரு அப்படின்னு சொல்லி உத்து மண் எடுத்து முடக்கி. புரிஞ்சுதா? காளியாயி கிட்ட போய் சுடுகாட்டு காளி கிட்ட கொடுத்து இன்னைக்கு பொண்ணா பயம் பருப்பு பயம். ஒரு நிமிஷம் தான் மறு நிமிஷம் பட்டி முடங்கி போயிரு. நோடி நோய் நொடி நீ பட்டிக்குள்ள நிக்கி ஒவ்வொரு தடவைக்கு காளியாயாட்டவே கத்துவோம். இல்லையா? ஒண்ணு பொண்ணாமல தப்பு இல்லையா? புரிஞ்சுதா? பண்ணி போட்டாங்க. சரி நீயும் அதுக்கு எத்தனையோ தேவாதிக்கிட்ட போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயிட்டேன். எங்க போய் நல்லா இல்லை. நான் மருத்துவத்தை குறைச்சல இது மருத்துவத்துக்கு நல்லா இருக்காது. வல்லாமக்கார கருப்பு நான் இருக்கிறே கட்டை உடைச்சு காப்பாத்தி தேவப்பட்டியில் உன்னை தங்க உக்கரமா டலங்கரிச்சு வாழ வச்சு கொடுக்க வேண்டியது 80 ரூபாயா. உன்னையும் வாழ வச்சு உன்னை கடனுடனே நீக்கி கொடுத்து கடை போட்டு தரம்போம். புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரும். வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அளப்படி நல்லெண்ணெய் வீட்டு வாசுப்படி மண்ணு ஆருக்கும் தெரியாம ஒரு துளி எடுத்து மஞ்சள் தீர்ந்து கட்டி என் பட்டியல் கொண்டு முறை செலுத்தி முறதுலி போயிட்டு. புரிஞ்சுதா? அப்பப்போ ஒரு நாய் ஒண்ணு வந்து ஓடுமா அப்பப்போ. என்னடா இந்த பொண்ணா ஏட்டுக்கு உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? நீ வந்து இவருக்கு சொல்லணும். பொண்ணாளுக்கு அடியாளுக்கும் சொல்லணும். புரிஞ்சுதா? பொண்ணா ஒரு நாய் ஒண்ணு அப்பப்போ வந்து ஓலை விடுமாயா? புரிஞ்சுதா? அப்பவே வந்தாச்சு உங்களுக்கு இடைஞ்சல். இதெல்லாம் காரணம் நிறைய இருக்கு. இன்னும் புட்டு புட்டு வச்சிருந்தாயா இந்த கூட்டா? புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கேன்னாயா உன்ற பட்டி பெருக்கி பால் பொங்கி 10 பணம் மிச்சம் பண்ணி பங்கவளத்தை ஆழ்ந்து கொடுத்தனாயா. ஆழ்ந்து கொடுத்து நல்லபடியா உசரை காப்பாத்தி கொடுத்துட்டு அப்படின்ட்டா எனக்கு வேலைக்கு திருநாள் அன்னைக்கு எனக்கு பொங்கமும் காமிச்சு எனக்கு கண்களா உதரம் கொடுத்து என்னை நாடி வர மக்கள் அக்கறை வச்சு பசியாச்சு போடு. இதுதான் நான் கேட்கறாங்க. பொண்ணாளுடைய மண் உருவொன்று செஞ்சு வச்சு தாயை உசுருக்கு பங்கமரா காப்பாத்தி கொடுத்தனா. இங்க வா. இது இங்கேயே இந்த இடத்துலயே மென்னு முழுங்கிரு. இதையே தேய்ச்சி கனிவாக்கு. அடியாவா உனக்கு தொழில் முறைக்கு சரி எல்லா விதத்திலையும் கூட வந்து நிக்கிறேன். சிலதை வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். எனக்கு அங்கத்துட்டே இங்க வா. நீ விட மாட்டபடி. புரிஞ்சுதா? ஐயா நான் நிக்கிறேன். அதே மாதிரி நீங்க வந்தா எனக்கு நீ பாடுபடணும். சும்மா ஓரமா நிக்க கூடாது. பாடுபடு. கூலிங் ஒருபடியுமே எப்படி வட்டி முதல் தரம்போம் போ வரணும். என்னையா என்ற அடியானுடைய பேரனுக்கு பரீட்சையில பாஸ் பண்ணி கொடுத்தாச்சா?
கொடுத்தாச்சு, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீ நினைச்சபடியே தொழில் அமைச்சு கொடுத்துற. அடியானுக்கு எல்லாமே நீங்க தான் சார். ஒண்ணு கலங்க வேண்டாம். வெகுளியாவே இருந்து எப்படி தாயி, புரியுதா? உனக்கு கலங்க வேண்டாம். என்ற தங்கத்தை என் பட்டிக்குள்ள வந்ததுக்கு நீ எப்படி அழகுபடுத்தி வச்சுக்க? இன்னும் அழகுபடுத்துனாயா? இன்னும் அழகுபடுத்து, இன்னும் அழகுபடுத்தி என்ற கோபர் காசு பண்ற மாதிரி நான் எப்படி 20 தலைக்கட்டா அந்த பூமியில சிறகிறது எந்திரிச்சுனோ அதே மாதிரி நீ என் பட்டிக்குள்ள வந்து நின்னையாயா. இன்னைக்கு நான் எப்படி சீரும் சிறப்புமா இருக்கேனோ அதே சீரும் சிறப்புல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இன்னும் அள்ளி கொட்டி அம்பான் போட்டுத்தாங்க போவரும். அடியா தாயி ஒட்டி போகலா உள்ள அளவு வெயில் சிரிச்சு நிக்கிற தீராத குறையில வந்து நிக்குதாயா இல்லையா? போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பாக்கிட்டு குத்துற கேட்டு பேர்வரை குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம்னா மருத்துவத்துல ஏதோ சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல ஏதோ சொல்லுவாங்க. அதான் ஒண்ணுமில்ல, நீ நம்பி வந்தாச்சுல ஓட்டி மகளை உனக்கு வரம் கொடுத்து இதே பட்டியல் ஒன்ற வம்சாவளி பெருக்கி நான் பேர் வாங்கி தர வேண்டியது எம்பொரு. புரியுதா தாயி? முழு மனசோட நம்பி நின்று என் பட்டியல வந்து நிப்பியா தாயி? கலங்க வேண்டாமப்பா, நானுக்கும் தைரியமா தாய் தகப்பனுமா பேர் வாங்கி கொடுத்தனாயா என் பட்டிக்கு 2 வாரம் வரணும். அதே மாதிரி 4 அமாவாசை வந்து கையேற்றம் தர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி, அரைப்படி நல்லெண்ணெய், அது போக அரைப்படி பசுமாட்டு வெண்ணெய். வெண்ணெய் கொடுத்து ஒரு சேர்த்திருவியா பார்க்கலாம். என்ன 2 அரைப்படி பசுமாட்டு வெண்ணெய், 2 செவ்வாழை பழங்க வாங்கிட்டு வரணும், 2 சோடி காசு போய் பட்டியல வரணும். வர்ற வாரம் வரம் கொடுக்கறாயா? முழு மனசோட நம்பி நில்லு, நினைச்சபடியே கொடுக்கறாயா. வா இதை பண்ணி மென்னு முடிஞ்சிடும். ஐயா இதை நீ மென்னு முடிஞ்சிடும். இல்லத்துக்கு நீங்க வாங்கிக்குவேன். இது இல்லத்துக்குள்ளார கொண்டு போய் முன்னாடி கட்டிடு. இது தேவாதி கிட்ட வச்சு போ, நான் வரேன்.